நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் உங்களுக்கு ராஜயோகம் வருகிறது. உங்கள் ராசிக்கு 3வது வீட்டிலே 8-11ஆம் அதிபதி குரு உதயமாகிறார். கடந்த ஓராண்டு காலமாக 2வது வீட்டிலே குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்தார். 2வது வீட்டில் குரு செல்வதை விட உங்களுக்கு 3வது வீட்டில் குரு செல்வது பெரும்பாலும் நன்மைதான். தைரிய வீரியஸ்தானம் பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு எப்படி ஒரு திசை மாறினா, ஒரு புத்தி மாறினா எப்படி குணநலன்கள் மாறுகிறதோ அது மாதிரி கிரகங்களுக்கும் கோச்சாரத்தில் ஆட்சி, உச்சம், நீச்சம், அஸ்தங்கம், வக்கரம், நட்பு, பகை, சமம் எப்படி கிரகங்களுக்கும் கோச்சாரத்தில் உண்டு. கடந்த ஒரு மாதமாக குரு அஸ்தமனமாக இருந்தார். ஒரு வருடத்தில் 12 மாதங்கள். இந்த 12 மாதத்தில் 11 மாதம் குரு பகவானை வானத்தில் தரிசனம் செய்யலாம். ஒரு மாத காலம் மட்டும் குரு அஸ்தமனமாக இருப்பார். சுய ஜாதகத்தில் குரு அஸ்தமனமாக இருந்தால் என்னதான் அந்த ஜாதகனுக்கு பண்ணோம், அந்த ஜாதகனுடைய குடும்பத்தில் என்னதான் நடக்கும் பார்த்தீங்கன்னா, பரம்பரையா தாத்தா செய்த தப்பியே அப்பாவும் செய்வார், அப்பா செய்கிற தப்பியே மகனும் செய்வார், மகன் செய்கிற தப்பியே பேரனும் செய்வார். அப்படியே பரம்பரையா ஒரு தோஷம் போல், ஒரு வியாதி போல் வந்துகிட்டே இருக்கும். சுய ஜாதகத்தில் குரு அஸ்தமனமாக இருந்தால் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சாபம் விட்டுக்கிட்டே வருவாங்க. அவங்க குடும்ப வளர்ச்சியை அவங்களே கெடுத்துக்குவாங்க. நல்லா செல்வாக்காக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் குடும்பத்தில் திருமண தடை, புத்திர தோஷம் என்பது குரு அஸ்தமனமான ஜாதகர்களுடைய குடும்பத்தில் இருக்கும். 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் ரிஷபம் ராசி என்பதற்கு 3வது வீட்டிலே குரு பகவான் உதயமாகி அடுத்த 72 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். பெரும்பாலும் ரிஷபராசி என்பதற்கு 8ஆம் அதிபதி 3வது வீட்டில் இருப்பது பெரும்பாலும் நன்மைதான். கடந்த ஒரு மாதமாக குரு அஸ்தமனமாக இருக்கும்போது சிலருக்கு கட்டி கொப்பளம், இந்த உடம்புல டெஸ்ட் எடுக்கிற மாதிரி, ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி சில நோய் நொடியும், அதாவது குருவுடைய நோய் நொடி வந்திருக்கும். நம்முடைய சேனலில் குரு அஸ்தங்க பலனில் நான் பதிவிட்டிருப்பேன். கடந்த ஒரு மாதமாக அஷ்டமாதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது ரிஷபராசி என்பதற்கு சிலருக்கு நோய் நொடி தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும். அடுத்த 72 நாட்கள் 3வது வீட்டிலே குரு உச்சமாக உதயமாக செல்லும்போது உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானம். இளைஞர்களுக்கு, திருமண வயதில் உள்ளவர்களுக்கு காதல் மலரும். எதிர்பாலினவர்களுடைய நட்பு, சவகாசம், ஃபோனில் பேசுறது. இப்போ உங்களுக்கு வயது குறைவான 18 வயதுக்கு குறைவான பெண்ணிடம் ஃபோனில் பேசுனீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துடும். ரிஷபராசி இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பாலினவர்களிடம் ஃபோனில் பேசுறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துடணும். இல்லைன்னா பெற்றோர்கள் பெரியோர்களிடம் பார்த்தீங்கன்னா அடிதடி சண்டையே வந்துடும். இந்த ஃபோனு மூலமாக பேசிக்கிட்டு இருந்து காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு உங்களை கொண்டு போய் விட்டுரும். அதனால் ரிஷபராசி இளைஞர்கள் காதல் விவகாரங்களில் போய் மாட்டிக்காதீங்க. அவர்படி பிரச்சனை வந்துடும். உங்கள் பெயர் மதிப்பு மரியாதை கெட்டு போயிடும். ஏன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி 3வது வீட்டிலே செல்கிறார். 3வது வீட்டில் குரு பகவான் செல்லும்போது அடுத்த 72 நாட்கள் ராஜயோகம் என்ன தரப்போகிறார்? புதிதாக வீடு கட்டலாம், புதிதாக வண்டி வாகனம் வாங்கலாம், புதிதாக மாடு வாங்கலாம், ஆடு வாங்கலாம், வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கலாம், பூரிய சொத்துக்களை பாகபிரிவினை செய்து கொள்ளலாம். இப்போ அண்ணன் தம்பி ஒற்றுமையுடன் பூரிய சொத்துக்களை பாகபிரிவினை செய்து கொள்ளலாம். ரிஷபராசி என்பதற்கு இதான் ராஜயோகம். 3வது வீட்டிலே குரு பகவான் அடுத்த 72 நாட்கள் செல்லும்போது தூரதேச பயணங்கள் சென்று வரலாம்.
ரயில்லையோ விமானத்திலேயோ ஆன்மீக பயணமோ இன்ப சுற்றுலாவோ தூரதேச பயணங்கள் சென்று வரலாம். குரு 3ஆவதில் இருக்கும்போது ரிஷபராசி அன்பர்கள் சிறு தூர பயணம் நீண்ட தூர பயணம் சென்று வரலாம். சினிமா துறையில் இருப்பவர்கள், நடிப்பு துறையில் இருப்பவர்கள் இப்போ சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும், பிரபலமாகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு 3ஆவது வீட்டில் செல்லும்போது இளைய உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், கூட்டாளிகள் உங்களுக்கு தாராளமாக உதவி செய்வாங்க. நீங்களும் அவங்களுக்கு உதவி செய்யலாம். ரிஷபராசி என்பவர்களுக்கு 8ஆம் அதிபதி 3ஆவது வீட்டில் செல்லும்போது அடுத்த 72 நாட்கள் கண்டிப்பாக ராஜயோகம் தான். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். எதிர்பாலினவர்களோட மட்டும் இளைஞர்கள் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா போக்சோ சட்டத்தில் கைதாகி 1 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுத்திடும். இதில் மட்டும் கவனமாக இருங்க. வயது குறைவான பெண்ணிடம் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா பிரச்சனை வந்துடும். இதை யாராலுமே பேசி சமாதானப்படுத்த முடியாது. ரிஷபராசி என்பர்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ரிஷபராசிக்கு 11ஆவது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். சனி வக்கரமாக செல்லும் போது 10ஆம் வீட்டையும் இயக்குவார். இப்போ கண்டிப்பாக வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வருமானம் உண்டு, பண சம்பாத்தியம் உண்டு, பயண போக்குவரத்து உண்டு. ஒரு இடத்துல நிற்க முடியாது. சிறு தூரம் நீண்ட தூரம் பயண போக்குவரத்து இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசி என்பளுக்கு ஏற்படும். 3ஆவது வீட்டிலே குரு நின்று 11ஆவது வீட்டில் நிற்கக்கூடிய சனி பகவானை பார்வை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும், லாபம் வரும். வீட்டு மனையோ, விவசாய நிலமோ, தங்க நகைகளோ உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு நீங்கள் சேமித்து கொள்ளலாம். புதுசாக வண்டி வாங்கி கொள்ளலாம். நல்லா ஓடுனுச்சுன்னா இன்னும் 2 வண்டி வாங்கி கொள்ளலாம். நீங்களே முதலாளி ஆகலாம். ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான வாய்ப்பை தான் 8ஆம் அதிபதி 3ஆவது வீட்டிலே செல்லும்போது உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். அது முயற்சி ஸ்தானம். கண்டிப்பாக முயற்சி நல்ல விதத்தில் செய்யுங்க. பெற்றோர்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், ஆலோசனை பெற்று ரிஷபராசி இளைஞர்கள் செயல்படுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ராஜயோகம்தான். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரக்கூடிய வரனுக்கு குருபலன் இருந்துச்சுன்னா உடனே வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். அதாவது வரக்கூடிய வரனுக்கு குருபலன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெய்வமே துணை இருப்பது போல் வரன் பிடிச்சிருந்தா உடனே நிச்சயம் பண்ணி திருமணம் செய்து கொள்ளலாம். காலம் கடத்த தேவையில்லை. ரிஷபம் ராசி என்பளுக்கு இந்த குரு உதயம் பெரிய அளவு நன்மைகளை, லாபங்களை பார்த்தீங்கன்னா தங்க நகை மூலம், வீடு, நிலம், சொத்துக்கள் மூலம், வண்டி, வாகனங்கள் மூலம் சேமிப்பை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.